வணக்கம். தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் எஸ்ஆர்பி எக்ஸாம் இன்னைக்கு நடந்தது. அது தொடர்பாக மேக்ஸோடைய கொஸ்டின் மட்டும் டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேள்வியாக பாருங்க. இன் அன் எக்ஸாமினேஷன் எ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 4 மார்க்ஸ் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் அண்ட் லாசஸ் 1 மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். இஃப் ஹி அட்டம்ப்ட்ஸ் ஆல் 60 கொஸ்டின் அண்ட் செக்யூர் 130 மார்க்ஸ், த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹி அட்டம்ப்ட்ஸ் கரெக்ட்லி. தமிழில் இங்கே இருக்குது. ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு மாணவர் 4 மதிப்பெண்ணும் தவறான பதிலுக்கு 1 மதிப்பெண்ணும் இழக்கிறார். மொத்தம் 60 கேள்வி, 130 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் 60 கேள்வி. இதில் சரியானது எத்தனைன்னு தெரியல, அதனால் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தவறானது எப்படி இருக்கும்? இது கரெக்டானது சரியானது, இது தவறானது ராங். சரியானது எக்ஸுன்னா 60லேருந்து எக்ஸு போக தான் மீதி தவறானதாக இருக்கும். இப்போ கரெக்டானதுக்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க, அதனால் 4 × எக்ஸு. தவறானதுக்கு 1 மதிப்பெண் குறைச்சிருக்காங்க, -1. குறையிறனால மைனஸ் பண்ணிடுறேன். ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா 130 மதிப்பெண் வரணும். ரெண்டையும் கூட்டினா 130 மதிப்பெண். இது 4x. இது என்னாகும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -60, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 130 அப்படின்னு வரும். 4x ப்ளஸ் எக்ஸ் என்ன? 5x. -60 அங்கிட்டு போனால் +60 ஆயிரும், 190 இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 190 / 5 ஆகும். 5 5 8 40. ஸோ எக்ஸுன்றது நம்ம என்ன வச்சுருந்தோம்? ஆரம்பத்தில் கரெக்டானதான் வச்சுருந்தோம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சரியான பதில். மொத்தம் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளிச்சிருப்பாரு? 38 கேள்விக்கு சரியான பதில் அளிச்சிருப்பார். ரைட். அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 70. half of 1% written as a decimal கேட்டிருக்காங்க. அதாவது தசமமாக எழுதப்பட்ட 1% பாதி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 1%ன்றது எவ்வளவு? நம்ம இப்படி தான் பண்ணுவோம். 1%ல பாதி கேட்குறாங்க. 1%ல பாதி என்னங்க? 0.5%. 1%ல பாதி என்ன? 0.5%. 0.5% எப்படி எழுதுவோம்? 0.5% நம்பர் பக்கத்தில் இருந்தாவே 100 கீழே கொண்டு வந்து எழுதுவோம். இப்போ ஏற்கனவே ஒரு டெசிமல் தள்ளி இருக்கு. இப்போ இங்கே 2 0 இருக்கா? அப்போ இன்னும் நம்மளுக்கு எத்தனை நம்பர் தள்ளி வரணும்? ஆல்ரெடி 1 இருக்கு, மொத்தமே 2 டெசிமல் தள்ளி புள்ளி வரணும். ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கு, அப்போ இன்னொரு நம்பர் போடணும், அதுக்கு 0 சேர்த்துக்கலாம். மொத்தம் 3. இங்கே ஒரு டெசிமல் இருக்கு இல்லையா? அப்போ கீழே 2 0 இருக்கு. இப்போ 1, இதுக்கு 2, 5. இப்போ இத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு டெசிமலில் தான் கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். பர்சன்டேஜ் தேவையில்லை. ஃபைனலி எந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 0.005. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 1%ல பாதி அப்படின்னா நம்மளுக்கு 0.5% எடுக்கணும். 0.5 எழுதுனதுக்கு பின்னாடி டிவைடட் பை 100. ஆல்ரெடி அங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே 2 0 இருக்கு. அப்போ இன்னும் 2 நம்பர் தள்ளி வைக்கணும். ஆக மொத்தம் 3 நம்பர் தள்ளி புள்ளி வரும். வெறுமனே 5/100 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வைப்போம்? வெறுமனே 5/100 இருக்குன்னா 2 நம்பர் இருக்கா? அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி வைப்போம். ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் சேர்த்து இப்படி வைப்போம். இப்போ நம்மளுக்கு டெசிமல் உள்ள இருக்கனால இங்கே 2 0 இருக்கனால இன்னும் 2 நம்பர் தள்ளி வைக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. A train passes a pole in 15 seconds and a platform 100 meter long in 25 seconds. Find the length of the train. ஒரு ரயில் 15 வினாடியில் ஒரு கம்பத்தை கடக்குது. இப்போ இது டைம் கொடுத்துட்டாங்க. 25 வினாடியில் 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு மேடையை கடந்து சொல்லிடுது. ரயிலுடைய நீளம் என்ன இருக்கும்? ரயில் ஒரு பிளாட்ஃபார்மாக கடக்குது. ஒரு பிளாட்ஃபார்மாக கடக்கும் போது இந்த பிளாட்ஃபார்மும் இந்த ரயிலும் வரும்போது அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் இந்த ட்ரெயினோடைய லென்த்தும் ஆட் ஆயிரும். உங்களுக்கு ட்ரெயினோட லென்த்து தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா பிளாட்ஃபார்மோட லென்த்து கொடுத்துட்டாங்க 100 மீட்டர். இதை எவ்வளோ செகண்டில் கிடக்குது? 25 செகண்டில் கிடக்குது. அப்போ டிவைடட் பை 25. சரிங்களா? டிஸ்டன்ஸ் பை டைம் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ்ன்றது இந்த ட்ரெயினுடைய லென்த்து, இந்த பிளாட்ஃபார்முடைய லென்த்து, 2 லென்த்து ஆட் ஆகும். டிவைடட் பை எத்தனை செகண்ட்? 25 செகண்ட். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஒரு போலில் எவ்வளோ செகண்டில் கிடக்குது? 15 செகண்டில் கிடக்குது. இப்போ அதோடைய ட்ரெயின் தானே கிடக்குது. அப்போ ட்ரெயினோட லென்த்து தான் நமக்கு தெரியாதே. அப்போ அங்கே என்ன செஞ்சுறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்.
divided by 15 second. That is equal. அவ்வளோதான். இந்த எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா இந்த ட்ரெயினோட லென்த் கிடச்சிரும். இதை அடிச்சிடலாம். 3 15, 5 25, கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. 5x, இது 3x plus 300, 3x plus 300. இந்த எக்ஸை கொண்டு வந்துருங்க. 5xல 3x போனால் 2x ஈக்குவல் டு 300. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 150 இருக்கும். இந்த ட்ரெயினுடைய லென்த் எவ்வளோ இருக்கும்? 150 மீட்டரா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, எழுபத்தி பாருங்க. If the sum of 3 consecutive odd number in எவ்வளவு? 51 சொல்லிட்டாங்க. 51. Find the numbers சொல்றாங்க. 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை 51. அடுத்தடுத்த ஒற்றைப்படை 3 consecutive odd number, 3 consecutive நம்பரவே நம்ம எப்படி போடணும்? இல்லைன்னா இந்த ஆப்ஷன்லேருந்தே ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தடுத்த ஒற்றை நம்பர் எதில் இருக்குது? இதில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தடுத்த ஒற்றையா அதில் தான் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டினா 51 தான் வச்சுருப்பாங்க. நமக்கு அடுத்தடுத்த ஒற்றைப்படை நம்பர் என்ன? 15க்கு அடுத்து 17, 17க்கு அடுத்து 19. ஸோ இதே ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ 13 எடுத்தோம்னா அடுத்த ஒற்றை நம்பர் என்ன வரணும்? நம்மளுக்கு 15 வரணும். இப்போ 17னா அடுத்த ஒற்றை நம்பர் 19 வரணும். ஸோ இது தப்பு. இதில் அடுத்த ஒற்றை நம்பர் 11 இருக்குது, 13 இருக்குது. ஸோ அதுவும் தப்பு. இதில் 11க்கு அடுத்து 13 வரணும், அல்ல, அதுவும் தப்பு. இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் இந்த ஆப்ஷனை. இல்லை அப்படின்னா 3 consecutive டேர்ம்ஸ்னால் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா a minus d a plus d அப்படின்னு கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலேஷனில் கொண்டு போகணும். இது எல்லாத்தையும் கூட்டினா அவங்களே 51 வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிரும். 3 times of a that is equal to 51. a ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 4 3 7 3 21. இப்போ ஏன்றது நடுவில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் ஏ. இதுலேருந்து இங்கிட்டு டிஃபரன்ஸ் குறைஞ்சிருக்கணும், இதுலேருந்து இங்கிட்டு கூடியிருக்கணும். இப்போ 17லேருந்து ஒற்றைப்படையாக பார்த்தோம்னா 15 இருக்கும். 17க்கு அடுத்த ஒற்றைப்படை என்ன இருக்கும்னா 19 இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் அப்படியே எடுத்து செய்யலாம். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கேள்வி எடுத்துருக்காங்க பாருங்க. 40% of the people read newspaper X, 50% of people read newspaper Y, 10% read both the papers. What percentage of the people read neither newspaper? ரெண்டையுமே படிக்காதவங்க எத்தனை நபர்கள்? அதை பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது எக்ஸோடைய பேப்பர், இது ஒய்யோடைய பேப்பர்னு வச்சுக்கிறோம். இது எக்ஸ் பேப்பரு, இது ஒய் பேப்பர். இது 40% எக்ஸில் வந்து 40% படிக்கிறாங்க, ஒய்யில் வந்து 10% ரீட், ஒய்யில் வந்து 50% ரீட் பண்ணுறாங்க. ரெண்டும் சேர்ந்து 10% ரீட் பண்ணுறாங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறவங்க, எக்ஸ் ஒன்லி ரீடு, எக்ஸ் மட்டும் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லலாம்னா 40லேருந்து 10 மைனஸ் பண்ணிடணும். இப்போ 30% எக்ஸ் மட்டும் அப்படின்னா 30%. ஒய் மட்டும் அப்படின்னா 50லேருந்து 10 மைனஸ் பண்ணிடணும் 40. இது ஒய் மட்டும் 40%. இப்போ நம்மளுக்கு இது ரீட் பண்ணவங்க தான் அப்படி உள்ள இருக்கு. 30 10 40. இது எக்ஸ் மட்டும் 30, ஒய் மட்டும் 40, ரெண்டும் சேர்ந்து 10. அப்போ மொத்தம் 100%ல எக்ஸ் மட்டும் 30, ஒய் மட்டும் 40, ரெண்டு பேரும் சேர்ந்தது ஒரு 10%. இவங்கெல்லாம் ரீட் பண்ணவங்க, பேப்பரை ரீட் பண்ணவங்க. நம்மளுக்கு ரீட் பண்ணாதவங்க தான் வேணும். செய்தித்தாளை படிக்காத நபர்கள் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டி 100லேருந்து கழிச்சிருவோம். இப்போ 40 70 80, 100ல் 80 போனால் 20%. இப்போ 20% படிக்காதவர்களாக இருப்பாங்க. எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். கிளியருங்களா? HCF LCMலேருந்து ஒரு கேள்வி. Product of 2 co-prime number is 117. Then their LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோப்ரைம் நம்பர்ஸ் இணை பகா எண்கள். சார்பகா எண்ணாவே என்ன? 2 நம்பருடைய HCF 1ன்னு வரணும், அதான் சார்பகா எண். இரு எண்களுடைய மீப்போவா, இரு எண்களுடைய மீப்போவா 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கோப்ரைம் நம்பர் அல்லது ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்னு சொல்லலாம். தமிழில் சார்பகா எண் அல்லது இணை பகா எண் சொல்லலாம். இப்போ 117க்கு கோப்ரைம் நம்பர் பார்த்தோம்னா நம்மளுக்கு இது எதாக டிவைட் ஆகும்? 9 4 9 3 27 13. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க, 117 வரும்.
சரிங்களா? 9 27 2 10 11 அப்போ இந்த 2 நம்பரும் பாருங்க, இது ஒரு கோப்ரைம் நம்பரா? இந்த 2 நம்பருக்கு HCF 1 தான் வருது. அப்போ இது ஒரு கோப்ரைம் நம்பர். இப்போ இந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க 2 இணை பகாயன்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் 2 இணை பகாயம். இந்த பகாயனுடைய மீச்சிமா கேட்குறாங்க. இப்போ மீச்சிமானா நம்ம என்ன செய்வோம்? இந்த 2 நம்பருக்கும் அப்படி எடுத்து பார்ப்போமா? இப்போ திரும்ப மல்டிபிள் பண்ணா என்னதான் வரும்? அதே 117 தான் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கேள்வி. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 18 கிராம்ஸ் இன் 7.2 kg? 7.2 கிலோவில் 18 கிராம் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க? இது கிலோவில் இருக்கு இல்லையா? இது கிராம்ல இருக்கு. ரெண்டுமே ஒரே யூனிட்டா இருக்கணும். இது கிலோகிராம்ல இருக்கிறது கிராம்ல மாத்திடுறேன். இப்போ 1 கிலோன்றது எத்தனை கிராம்? 1 கிலோன்றது 1000 கிராம். 1 கிலோன்றது 1000 கிராம். 7.2 kgன்றது எத்தனை கிராமா இருக்கும்? 1000ஆல மல்டிபிள் பண்ணா தெரிஞ்சிடும். அப்போ இது ஒரு பாயிண்ட், ஒரு நம்பர் தள்ளி தானே டெசிமல் இருக்கு. அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும். இப்போ 7 to 100 இத்தனை கிராம் இருக்கும். இப்போ 7200 கிராம் மொத்தம் இருக்கு. அதுல 18 கிராம்ன்றது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. எப்பெல்லாம் பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அப்போ இன்ட்டு 100 பண்ணுவோம். இதை அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் 2 0 2 0 அடிச்சிடலாம். 1 18 4 18 1/4 1/4 1/4 சுருக்குனா என்ன? 0.25 2 நாள் 8 5 20. 0.25% இருக்கும். இப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட். சரிங்களா? அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து a train travels at the speed of 82.6 km/h. How many meters will it travel in 15 minutes? இங்க என்ன இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. இவங்க எப்படி கேட்குறாங்க? மீட்டர்ல கேட்குறாங்க. எல்லா ஆப்ஷன்லுமே மீட்டர்ல இருக்கு பாருங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்? நான் இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறேன். அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 5/18 மல்டிபிள் பண்ணிட்டா போதும். அது மீட்டர் பெர் செகண்டா கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? அப்ப இந்த நம்பர் என்ன செஞ்சுறேன்? 82.6 இதை எப்படி எழுதலாமா? 82.6 826/10 எழுதலாமா? இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டோம்னா இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே இதுதான். இது என்ன செய்யறேன்? அப்பதான் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால 5/18 மல்டிபிள் பண்ணா இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இதை அடிக்கிறது ஈஸியா இருக்கும் பாருங்க. 4 5 2 5 10 திரும்ப 9 2 18 4 2 8 1 2 2 6 413 divided by 18 இந்த மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன நமக்கு வேணும்? 15 நிமிடங்களில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடந்திருக்கும்? அப்ப இன்ட்டு 15 மினிட்ல இருக்கிறத என்ன செய்யணும்? நம்ம செகண்ட்ஸுக்கு மாத்தணும். அப்ப 60ஆல மல்டிபிள் பண்ணிடுறேன். 1 மினிட்ன்றது 60 செகண்ட் இல்லையா? அதனால 60ஆல மல்டிபிள் பண்ணா ஒட்டு மொத்தமா எவ்வளவு செகண்ட்ஸ் தெரிஞ்சிடும். இப்ப இதை சுருக்கலாம். 5 3 5 6 3 18 1 6 5 6 60 அவ்வளவுதான். 5ஆல மல்டிபிள் பண்ணி ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 5 3 15 மீதி 1 6 5 20 20,650 மீட்டர் கடந்திருக்கும். இங்க இருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி இருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கேள்வி. A and B can together finish a work in 30 days. They worked together 20 days and B left. Another 15 days. A finished the remaining work. How many days A alone can finish the work? சார் ரொம்ப ஈஸியான கேள்வி. A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்றாங்களா? 30 நாள் வேலை செய்றாங்க. இது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க 20 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ 30 நாள் மொத்தம் கொடுக்கப்பட்டதுல 20 நாள் தான் செஞ்சிருக்காங்க. 30க்கு 20 தான் செஞ்சிருக்காங்கன்னா எத்தனை பார்ட் செஞ்சிருக்காங்க? 0 0 அடிச்சுட்டு பாருங்க. 3ல 2 பங்கு வேலையை இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. 3ல 2 பங்கு வேலையை என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இதோட மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? இதோட மீதி 3ல 2 போக 3ல 2 பங்கு போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 1 பங்கு இருக்கும். 3ல 1 பங்கு வேலை தான் இருக்கும். இந்த 1 பங்கு வேலையை யார் செய்யறா? பி லெஃப்ட் ஆயிடுறாரு. பி விலகிடுறாரு. பி விலகிட்டா மீதி வேலை யார் செய்யணும்? ஏ தான் செய்யணும். அவங்களே கொடுத்துட்டாங்க. அனதர் 15 டேஸ்ல ஏ பினிஷ் பண்றாரு. எதை? இந்த ரிமைனிங் ஒர்க்கை, இந்த மீதி வேலையை.
இந்த மீதி வேலை 1/3 இந்த 1/3 ஒர்க்கை யார் செய்கிறா? ஏ செய்கிறார். 1/3 ஒர்க்கை ஏ வந்து 15 டேஸ்ல செய்கிறாரு. அப்போ இவர் முழு பார்ட்டு, அந்த முழு பார்ட்டு தான் ஒரு பார்ட். இந்த ஹோல் ஒர்க்கை செய்கிறதுக்கு ஏக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 கொண்டு போய் மல்டிப்ளைனா 3 5 45 நாள் ஆகும். இப்போ ஏ வந்து அந்த முழு வேலையை செய்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துருவாரு? 45 நாள் எடுத்துருப்பாரு. ஆப்ஷன் ஏ. கிளியருங்களா? அடுத்து 2Dலேருந்து ஒரு கேள்வி. The perimeter of a square is 24 cm. சதுரத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. இந்த 4a ஈக்குவல் டு தான் 24 cm கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து ஒரு பக்கத்தை கண்டுபிடிச்சிடலாமா? a ஈக்குவல் டு என்ன? ஒரு நாள் 6 நாளா இருக்கு. ஒரு பக்கம்ன்றது 6 சென்டிமீட்டரா இருக்கும். எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பரப்பு கேட்டிருக்காங்க. பரப்புக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்ன? 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். கிளியருங்களா? ரைட். அடுத்து HCFLCல இருந்து ஒரு கேள்வி பாருங்க. 2 bells ring at intervals of 6 seconds and 8 seconds. 6 வினாடி மற்றும் 8 வினாடி இடைவெளியில 2 மணிகள் ஒலிக்கிறது. எத்தனை வினாடிகளுக்கு பிறகு அவை மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும்? இப்படி இருந்துட்டாவே இந்த டைம் உடைய ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டாவே எல்சிஎம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்போம். இப்போ 6க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன? 2 ஆல் எடுங்க. 2 6 4 2 8. இதுக்கப்புறம் எடுக்க முடியாது, அப்படியே தான் மல்டிபிள் ஆகும். 4 3 12 24. அப்போ ஒவ்வொரு 24 செகண்டுக்கும் திரும்ப அவங்க மீட் பண்ணுவாங்க. எத்தனை வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும்? 24 செகண்டுக்கு பின்னாடி மறுபடியும் ஒன்றாக ஒலிக்கும். அடுத்த கேள்வி. Again, time and work learn ஒரு கேள்வி. A and B together can complete a piece of work in 15 days and B alone in 20 days. How many days can A alone complete the work? சரி பாருங்களேன், ஏயும் பியும் சேர்ந்து 15 நாள் கொடுத்தாங்க. A plus B 2 பேரும் சேர்ந்து 15 டேஸ்ல பண்றாங்க. இதுல B alone, B மட்டும் தனியா 20 நாள்ல. இப்ப A மட்டும் எத்தனை நாள் வேலை செய்வாங்கன்றது அவங்க கேள்வி. ரைட். ஏ மட்டும் எத்தனை நாள்? நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஏன் டோட்டல் ஒர்க்கு வேணும், அதனால எல்சிஎம் எடுக்கிறேன். 15க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60. 4 5 60. 20 3 இருக்குன்னா 60 வரும். சரி, இங்கே இருக்கிறது தான் எஃபிஷியன்சி. இந்த நடுவில் இருக்கிறது தான் எஃபிஷியன்சின்றது தெரியும் நம்மளுக்கு. இங்கே இருக்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி ஏவை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட எஃபிஷியன்சியை தான் நம்ம கீழே போடணும். டோட்டல் ஒர்க்கு எப்பயுமே மேலே தான் இருக்கணும். ஏவோட எஃபிஷியன்சி எப்படி எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஏபி 2 பேரும் சேர்ந்தது 4. பியோட எஃபிஷியன்சி மட்டும் 3 இருக்கா? பியோட எஃபிஷியன்சியில 3 போட்டோம்னா ஏக்கு எத்தனை போட்டா அந்த 4 வரும்? ஏக்கு 1 போட்டா தானே 4 வரும். அப்ப ஏவோட எஃபிஷியன்சி 1. இப்போ 60 டிவைடட் பை 1 என்ன? 60. அப்ப ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள் செய்வாருங்க? 60 நாள் செய்வாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். கிளியருங்களா? அடுத்து HCFLCM ஒரு கேள்வி. 2 numbers have an LCM of 60 and HCF of 5. One number is 15. What is the other number? 2 நம்பருடைய மீச்சிமாவும் மீப்போவாவும் கொடுத்துட்டாங்க. ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்டாவே நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? இரு எண்களின் பெருக்கல் பலன். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் equal to HCF into LCM. இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டுக்குள்ள தான் போகும் இல்லையா? அப்ப இதுல ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ல ஒரு நம்பர் இருக்கு 15ன்னு, இன்னொரு நம்பர் தெரியாது. அதை பி எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். HCF என்ன? அது 5ன்னு கொடுத்துட்டாங்க. LCM 60ன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இதை சுருக்குனா வராது ஆன்சர். ஒரு 15 4 5 60 ஐ நாங்க 20. அப்ப இந்த மற்றொரு எண் என்னவாக இருக்கும்? 20ஆக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஒரு கேள்வி. இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். இதை பி எக்ஸ்ன்னு வச்சுக்கிருவோம். இது எல்லாத்தையும் கூட்டி அதில் போய் கழிச்சிடலாமா? ரொம்ப சிம்பிளா கூட்டலாம். முன்னாடி இருக்க நம்பரை மட்டும் அப்படியே அழகா கூட்டிருங்க. இல்லைன்னா நீங்க எல்லாமே மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு, ஃப்ராக்ஷனா மாத்திட்டும் நீங்க ஆட் பண்ணலாம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஃப்ராக்ஷனா மாத்திட்டு எல்சிஎம் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ்ல வந்து கொஞ்சம் அப்ரோச் மாத்திருப்போம். 4 3 7 7 + 2 9. இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் மட்டும் தனியாக எடுத்து கூட்டிருங்க.
1/2 + 1/6 + 1/3 உள்ள இருக்கிற மட்டும். இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தா 6, இது 2 6, இது 1 6 6, இது 2 3 6, இது 9. இதுல எதுவுமே இல்லைன்னா இங்க பிளஸ் இருக்காது தான் அர்த்தம். இப்போ இதை சுருக்கினா என்ன 4 6/6 1ன்னு வந்துடும் 9. 9 + இது 1/இது தான் 1/6 தான் 6/6 1ன்னு வந்துடும். இப்போ 9 + 1 9 + 1 என்ன 10ன்னு இருக்கும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ 10 + x இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய நம்பர். இதை சுருக்கிடலாமா 13 5 65 + 1 67 67/5. இப்போ இந்த 10 அங்கிட்டு போயிடும். இப்போ 67 / 5 - 10 = x கிடைச்சிரும். 5 10 50 17ன்னு வரும் 17/5. சரிங்களா, 5 10 50 67 50 போனா 17 இருக்கும் 17/5. இதையும் சுருக்கிடலாமா 5 5 மீதி 2 2/5. 3 2/5 சொல்லி ஆன்சர் இருக்கணும் ஆப்ஷன் சில. இந்த லாஜிக்ல செய்ய முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இதை கம்ப்ளீட்டா ஃப்ராக்ஷனா மாத்தியும் செய்யலாம். எப்படி செய்யலாம் அதையும் நான் சொல்லிடுறேன். சில பேர் ஃப்ராக்ஷனா மாத்தியும் செஞ்சிருப்பாங்க. 4 2 + 1 9/2. அதே மாதிரி 6 18 + 1 19/6. இது எக்ஸ் 2 6 7/3. இது 67/5. இப்படி எடுத்து மாத்தி செஞ்சிருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு எல்சியம் தான் எடுப்போம். 6 எடுப்போம். அது 2 6 மேலே 3 அளவு இருக்குன்னா 9 27. இது 6ன்னா 19 அப்படியே தான் வரும். இங்கே 2 அளவுக்குனா தான் 6 வரும். 7 2 14. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ன்றது தனியாக வச்சுக்கிறேன், இப்படியே தனியாக வச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 67/5 அப்படின்னு எழுதுவோம். இந்த டேர்மை கூட்டிட்டு போய் கழிச்சிடலாம். அப்போ 67/5 மைனஸ் என்ன எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் 10 16 20 50/6. சரிங்களா, 10 16 20 0 2 4 6 60. இதுல இருந்து இதை கழிச்சிடலாம். இது கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப் அடுத்தடுத்து போகுதா, இங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருக்கும். இது 67/5, இது 60/6. இது எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன, எல்சிஎம் எடுத்தா 30. அதுக்கப்புறம் மறுபடியும் சுருக்கணும் 30 எல்சிஎம். இது 6 அளவு இருக்கணும். 6 எல்லாம் 42. இது 4 6 36 40. இது 5 அளவு இருக்கணும். 5030 300. 402ல 300 போக 102. 102/30 வரும். 102/30 வரும். 6 5 5 30. 1 6 7 42. 17/5 கிடைக்கும். மறுபடியும் இதை சுருக்கினீங்கன்னா இதே ஆன்சர் வரும். பாருங்க, அவங்க சிம்பிளிஃபை பண்றதுலயே நம்ம எங்கெல்லாம் டைம் எடுத்து செய்யறோம்னு பாருங்க. அதனாலதான் இந்த சிம்பிள் லாஜிக் சொன்னேன். அடுத்த கேள்வி பார்ப்போம். இது டைரக்டான கொஸ்டின் தான். If the sum of two number is 14, and the difference is 10, the product of two numbers என்னன்னு இருக்கிறாங்க. கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் சம் ஆஃப் 2 நம்பர், எனக்கு 2 நம்பர் தெரியாது இல்லையா, அதனால என்ன செய்யறேன், எக்ஸ்ன்னு ஒரு நம்பரும் ஒய்ன்னு இன்னொரு நம்பரும் எடுத்துக்கிறேன். 2 நம்பரை கூட்டுனா என்ன வரணும் 14 வரணும். டிஃபரன்ஸ் 2 நம்பரையும் மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் எவ்வளவு வரணுமா 10 வரணும். சரிங்களா, இது என்ன செய்யலாம், பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் அடிச்சிடலாம். எக்ஸையும் கூட்டினா 2x ஈக்குவல் இதை கூட்டினா 24ன்னு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் என்ன 2 12. எக்ஸ் ஈக்குவல் 12ன்னு வந்துருச்சு. எக்ஸ் ஈக்குவல் 12னா ஒய் ஈக்குவல் என்னவா இருக்கணும், 2ஐயும் கூட்டினா 14. எக்ஸ் 12னா ஒய் என்னவா இருக்கணும் 2ஆ இருக்கணும். ஒய்யோட மதிப்பு 2ஆ இருக்கும். அப்பதான் 2ஐயும் கூட்டி 14 வரும். இவன் நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 2 எண்களின் பெருக்கல் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 2ஐயும் பெருக்கலாமா, 2 12 24. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. 2Dல இருந்து the area of the circular region is 2464 cm². Find its radius and diameter. நம்மளுக்கு ஒரு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும். என்னங்க ஃபார்முலா, πr². இந்த டிசிக்கு இந்த பரப்பை தான் கொடுத்துட்டாங்க 2464 அப்படின்னு. பையோட மதிப்பு தெரியும் நம்மளுக்கு 22/7 இன்ட்டு r². that is equal to 2464. இது 22ஆல் அடிச்சிடலாமா, அடிங்க.
ஓர் 22 இதில் நிற்குதா, மீதி இதில் 2 இருக்கும், ஓர் 22, 44 இருக்கும், 2 22, 122. இப்போ இந்த 7 அங்கேயும் மல்டிப்ளை ஆயிருமா, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 மல்டிப்ளைனா என்ன ஆகும், 7 2 14, மீதி 1, 7 2 14, 15, இது 1, 22 2 7 அடிச்சது கரெக்டா இந்த இடத்துல. ஒரு 11 2 11 2 11 22, மீதி 2 2 11 22, 4 11 44. திரும்ப அடித்தோம்னா ஓ2 ஓ2. ஓகே, இப்போ 7 2 14, மீதி 1, 7 2 8 7, 784 வருது. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 784னா ஆர் ஈக்குவல் டு என்ன, இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 30 90 28 இருக்கும். இப்போ ஆறாம் இவங்க ரேடியஸ் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ரேடியஸ் என்ன வந்திருக்கும், 28 சென்டிமீட்டரா வந்திருக்கும். அது போக என்ன கேட்டிருக்காங்க, அடிஷனலா டயமீட்டர் விட்டம் கேட்டிருக்காங்க. டயமீட்டர் ஈக்குவல் டு என்ன, டயமீட்டர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ், டயமீட்டர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். இப்போ 2 இன்ட்டு ரேடியஸ் என்ன 28, இப்போ 2 இன்ட்டு 28 56 சென்டிமீட்டரா இருக்கும் டயமீட்டர். இப்போ எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன்ல ஆப்ஷன் 7 இருக்கு. ரேடியஸ் 28, டயாமீட்டர் 56 சென்டிமீட்டர். கிளியருங்களா? ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. 12% of 250 liter is same as what percentage of 150 liter? பர்சன்டேஜ் புக்ல இருக்க சம் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க எஸ்ஆர்பியில். இதை அப்படியே எழுதுங்க. 12% of 250 liter is same as what percentage? என்ன percentage தெரியல, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் percentage of 150 liter சேம் சொல்லிட்டாங்களே, அதனால இங்க அதில் ஈக்குவல் போட்டுக்க. இதை என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாமா, 100 100 கேன்சல் பண்ணிடலாம், ஒரு 0 அடிச்சிடலாம். 35 5 5 5 25, ஓர் 3 4 3 12, 4 5 20. இப்போ எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும், 20%க்கு ஈக்குவலா இருக்கும். ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்து ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. சிங்கிள் ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 20% and 25%, 20% 25% ஆகிய இரு துவக்க தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி என்ன? இந்த சிங்கிள் ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட் கேட்டாவே 2 மெத்தட்ல செய்யலாம்னு சொன்னோம். ஒன்று இந்த மெத்தட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டாகவே என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மெத்தடையும் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். இதில் 20% டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட் தான். டிஸ்கவுண்ட் வந்தாவே மைனஸ் எடுத்துக்கணும். நீங்கள் -20% -25%, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், திரும்ப இதே நம்பர் 20 × 25 டிவைடட் பை 100. இதை சுருக்கலாமா, ஓர் 20 5 20 100, ஓர் 5 5 -20 -25 எவ்வளோ ஆச்சு, -45 ப்ளஸ் இதில் 5 மட்டும் இருக்கும். -45 ப்ளஸ் 5 போனால் -40%. ஸோ மைனஸில் வந்தால் அது தள்ளுபடின்னு எடுத்துக்கலாம், குறையுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ 40% ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஒன்று இப்படி செய்யலாம், இல்லைன்னா டைரக்டாக என்ன செய்யலாம், 20% தள்ளுபடியா, 100ல் 20 போக 80%, 25% தள்ளுபடினா 25% போக மீதி எவ்வளோ இருக்கும், 100ல் 75% இன்ட்டு ஓவராலாக பர்சன்டேஜுக்கு எவ்வளவு, இப்படின்னு செய்யலாம். 2 0 அடிச்சிடலாம். 3 25 4 25 100, ஒரு 4 20 4 80, 3 20 60, 100 காட்டிலும் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 40% கம்மியாக இருக்குது. ஸோ அந்த கம்மியாக இருக்கிறது தான் டிஸ்கவுண்ட், அப்படியே ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கேள்வி, இது டைரக்டான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு. 690 × 15 டிவைடட், இது டிவைட் 125. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்ன செய்வோம், டிவிஷன் எடுத்துட்டு அடுத்து தான் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 690 × 15 டிவைடட் பை 125 இப்படி தான் நம்ம எடுத்துக்கிடுவோம், இல்லைங்களா? இப்போ இதை சுருக்கிடுங்க. 35 2 5 5 5 25, திரும்ப இதையும் சுருக்கிடலாமா, 5 5 25, ஓர் 5 மீதி 35 5 8 5 40, இதையும் சுருக்கிடலாமா, சுருக்கிடுவோம். 2 5 இல்லாட்டி இதை மல்டிபிள் பண்ணி 5ஆல் கூட டிவைட் பண்ணிடுவோம், நம்மளுடைய யூஸ் தான்.
போட்டால் 24 மீதி 2 3 9 10 11 மீதி 1 4 1 4 டிவைடட் பை 5. இப்போ 5னா என்னஞ்சா 40 2 10 82.8. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன். ரைட். அடுத்து 167ல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைம் ஒன் ஒர்க்கில் இருந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க. A can complete a piece of work in 60 days and B in 20 days. How many days will it take for both of them together to complete the work? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், பேசிக் டைப் இது. A வந்து 60 நாள், B வந்து 20 நாள். ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் டோட்டல் ஒர்க்கு பாருங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 60 இங்கே 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 60 வரும், 20 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சியை சேர்த்து தான் கீழே விடணும். ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சின்றது இங்கே இருக்கிறதா எஃபிஷியன்சி, இந்த திறனை தான் எப்பயும் கீழே விடணும். 1 + 3 1 + 3 என்ன 4. டோட்டல் ஒர்க்கு இங்கே இருக்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க்கு தான் எப்பயும் மேலே போடணும். 60 டிவைடட் பை 4 என்ன 1 4 5 20. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்வாங்க, 15 நாள் வேலை செய்வாங்க. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன். அடுத்து HCF LCMல இருந்து ஒரு கேள்வி. ஃபைண்ட் த GCD. GCDனாலும் HCFனாலும் ஒன்று தான். இங்கே A பவர் m + 1 A பவர் m + 2 A பவர் m + 3 கொடுத்துருக்காங்க. HCF கேட்டிருக்காங்க. HCFனாவே என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம அடிமானம் சமமா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அடிமானம் சமமா இருக்கா, எஸ் இருக்கு. A பவர்லேயே இருக்கலே சின்ன பவர் எதுன்னு பார்க்கணும். இருக்கலே சின்னது எது, இந்த 1 தான் சின்னது. அப்போ A பவர் m + 1 இதுதான் HCF-ஆ இருக்கும். இதே இது எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா பவர்லேயே பெருசாக இருக்கிறது பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? ஏன்னா இதை ஒவ்வொரு டேர்மே நம்ம எழுதணும்னா நம்ம இந்த மாதிரி தான் பிரித்து எழுதியிருப்போம். இது ஒவ்வொன்றையும் நம்ம எழுதணும்னா இந்த மாதிரி எழுதியிருப்போம். A பவர் m இன்ட்டு A பவர் 1. இதுதான் பேஸ். அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா பெருக்கல்ல இருக்கும்போது அடுக்களை கூட்டுவோம். அதன் அடிப்படையில் தான் இதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை எழுதணும்னா A பவர் m இன்ட்டு A² எழுதுவோம். அடுத்தது எழுதணும்னா A பவர் m இன்ட்டு A³ எழுதுவோம். அப்போ HCFனா காமனாக இருக்கிறது எழுதுவோமா? அப்போ காமனாக இருக்கிறது A பவர் m ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். அடுத்து பவர்லேயே எது சின்னதுன்னு பார்ப்போம். அடிமானம் சமமாக இருக்கு, பவர் சின்னதாக இருக்குது இதுதான். அப்போ A பவர் m இன்ட்டு A பவர் 1. இது ரெண்டையும் சேர்த்துனா எப்படி எழுதுவோம், இப்படி தான் எழுதுவோம். அடிமானம் சமமாக இருந்தால் அப்படியே அடிமானத்தை 1 எடுத்துக்கணும், அடுக்குகளை கூட்டிடணும். m + 1 m + 1 அப்படின்னு வந்துடும் அப்படியே. அடுத்த கேள்வி பாருங்க. ரேஷியோல வந்து ஒரு கேள்வி. 30% ஆஃப் A ஈக்குவல் டு 0.25% ஆஃப் 0.25 ஆஃப் B பர்சன்டேஜ் இல்லை. அடுத்து 1/5 ஆஃப் C. இது எப்படி எழுதலாம் பாருங்க. 30% ஆஃப் A ஈக்குவல் டு இந்த 0.25 எப்படி எழுதலாமா, 25/100 எழுதலாமா? ஏன்னா 2 0 2 ஸ்தானத்தில் புள்ளி இருக்கு. இப்படி எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒன்று தான். இன்ட்டு B ஈக்குவல் டு இது 1/5 ஆஃப் C இன்ட்டு C. எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதை சுருக்கிடலாம். இது 0 0 அடிச்சிடலாம். இது 1 25 4 25 1/4 எடுத்துக்கலாம். எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருந்தா கிளாஸ்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த நம்பர் அப்படியே தலையில மாற்ற சொல்லியிருப்போம். 10/3 இது அப்படியே தலையில மாத்தியாச்சு. இது 1/4 இருக்கா, தலையிலாதுன்னா 4/1. இதை தலையிலாதுன்னா 5/1. என்ன செய்யணும், இதை ரேஷியோவா வச்சுட்டா வேலை முடிஞ்சு. இப்ப ரேஷியோக்குள்ள ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. அதுக்காக என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எதுக்கு எடுப்போம், எப்பயுமே பகுதியில் இருக்கிற நம்பர் தான் எடுப்போம். இப்போ 3 1 1 தான் இருக்கு. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 3 தான் வரும். எல்சிஎம் எடுத்தா 3 தான் வரும். இப்போ இங்கே 3 ஆல்ரெடி இருக்கு. அப்போ அந்த 10 அப்படியே இருக்கும். ஸோ இங்கே 3 வரணும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மேலேயே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 3 12. இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், அங்கேயும் மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், 5 3 15. ஃபைனலி நம்மளுக்கு எந்த மாதிரி ஆன்சர் வந்து நிற்கிது, 10:12:15 வந்து நிற்கிது. ஆப்ஷன் 7 இருக்கும். ஸோ இதுதான் ஈஸியான அப்ரோச். நீங்கள் இதை ரெண்டையும் ஈக்குவல்னு சில பேர் எடுப்பாங்க. ஏபி ஈக்குவலாக இதை எடுத்து அதில் ஒரு ரேஷியோ எடுப்பாங்க. பிசி ஈக்குவலாக அதை எடுத்து அதில் ஒரு ரேஷியோ எடுப்பாங்க. அப்படி எடுத்து நீங்கள் ரேஷியோவை ஜிக்ஜாக்காக மல்டிபிள் பண்ணி ஃபைனலாக ஒன்று கொண்டு வரணும். அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுறது தான் இன்னும் பெஸ்ட்டு. டைமிங் சேவ் ஆகும். அடுத்து இங்கே ஒரு கேள்வி இருக்காருங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷனில் 0.1 இன்ட்டு 0.007 இப்போ மொத்தம் பெருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு டெசிமல் தள்ளி இருக்கு, இங்கே 3 நம்பர் தள்ளி டெசிமல் இருக்கு, இங்கே இருக்கு பாயிண்ட், இது இங்கே இருக்கு.
ஆக மல்டிபிள் பண்ணால் எத்தனை டெசிமல் வரணும்? அப்போ 4 நம்பர் தள்ளி வரணும். ஏன்னா இங்கே ஒரு நம்பரு, இங்கே 3 நம்பரா, அப்போ மொத்தம் 4 நம்பர் வரணும். அப்போ எப்படி வந்து நிற்கும் ஆன்சரு? 0.0007 இப்படி வந்து நிற்கும். எங்கே இருக்கு ஆப்ஷனில்? ஆப்ஷன் பியில் நிற்கும். ரைட், அடுத்து இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. சிம்பிள் எக்ஸ்பிரஷன் ரேட் பெர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட என்ன சதவீதமாக மாற்றுங்க. அதை 0.004 சதவீதமாக மாற்றணுமா? 0.004 சதவீதமாக மாற்றணும்னா இன்ட்டு 100 பெருக்கணும். இப்போ என்ன ஆகும்? 100 பெருக்குனா இந்த டெசிமல் ரைட் சைடில் மூவ் ஆகும். எத்தனை நம்பர் தள்ளி வரணும்? 2 0 இருக்கா, அப்போ 2 நம்பர் தள்ளி வரணும். 1 2. அப்போ டெசிமல் எங்கே வரும்? இங்கே வந்து நிற்கும். 0.4 இதுதான் அந்த பெர்சன்டேஜ். எங்கே இருக்கு ஆப்ஷனில்? 0.4 ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? திரும்ப இதை நீங்க செக் பண்ணாலும் திரும்ப இந்த நம்பர் வரணும். செக் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் டவுட் வந்துட்டு அப்படின்னா இப்போ அந்த 0.4% தானே ஆன்சர்னு சொன்னேன். இதை எழுதுனா நம்ம எப்படி எழுதிருப்போம்? 0.4% இப்படி தானே நம்ம போட்டிருப்போம். பெர்சன்டேஜுக்கு 100 கீழே தான் போட்டிருப்போம். இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்கே ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கு, இங்கே 2 0 இருக்கு. அப்போ இங்கே ஒரு 2 நம்பரு, இங்கே ஒரு நம்பர், மொத்தம் 3 நம்பர் தள்ளி புள்ளி வரும். அப்போ எப்படி ஆன்சர் வந்து நிற்கும்? இப்படி வந்து நிற்கும். அப்போ மொத்தம் 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா? எஸ், கரெக்டாக இருக்கு. அப்போ நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட், அடுத்து 2Dலேருந்து ஒரு கேள்வி பாருங்க. த லென்த் ஆஃப் சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் ஃபீல்டு. ஒரு ட்ரையாங்குலர் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, அதோடைய லென்த் கொடுத்துட்டாங்க 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர். கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு. ஏரியாவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ஃபீல்டு அட் த ரேட் ஆஃப் ₹20 per meter square. அதாவது வயலை சமப்படுத்துறதுக்கு மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 மீட்டருக்கு ₹20 செலவாகுதுன்னா மொத்தம் எவ்வளோ செலவாகும்? அப்போ நம்மளுக்கு ஒட்டுமொத்த ஏரியா வேணுமா? அந்த வயலுடைய ஏரியா வேணும். அப்போ ஏரியா வேணும்னா பாருங்க, 3மே வேற வேற பக்கங்களா இருக்கு. அப்போ அசமபக்க முக்கோணத்துல இருக்கு. அசமபக்க முக்கோணத்துக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? ஸ்கேலன் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? செமி பெரிமீட்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சு தான் அந்த ஃபார்முலாவை நமக்கு போடணும். S × S - A S - B S - C. இது எந்த ஃபார்முலா? ஹெரன்ஸ் சூத்திரம்னு சொல்லுவாங்க. ஹெரன்ஸ் உடைய ஃபார்மேட்ல வரக்கூடிய ஏரியாவுக்கான ஃபார்முலா. S ஃபார் என்னன்னா செமி பெரிமீட்டர், அரை சுற்றளவு. அரை சுற்றளவுனா என்ன? 3 பக்கத்தையும் கூட்டி அதுல பாதி, அதுக்கு பேர் அரை சுற்றளவு. அப்போ இந்த 3 பக்கத்தையும் கூட்டி இதுல பாதி எடுக்கணும். எஸ்ன்றது செமி பெரிமீட்டர். 3த்தையும் கூட்டுங்க. 8 9 10 14 மீதி 1 3 7 8. இதுல பாதி அளவு 42. இப்போ 42 மீட்டர். இதுதான் என்ன? அரை சுற்றளவு. இந்த எஸ் எடுத்து இதுல போய் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஏரியா கிடைச்சிடும், ஒட்டுமொத்த ஏரியா. இப்போ பார்ப்போமா? இப்போ 42 42. அடுத்து S - A 42லேருந்து ஒரு பக்கத்தை கழிங்க. 42 41 கழிச்சோம்னா 1 தான் இருக்கும். 42லேருந்து 28 கழிச்சோம்னா 14 14 32 42 S. அடுத்து 42லேருந்து 15 கழிச்சோம்னா ஒரு 27 7 3 10 12 1. ரைட். இப்போ இது எல்லாமே என்னதுல? ரூட்ல இருக்கு. இப்போ எவ்வளோ ஏரியான்னு கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? இதுக்கு மல்டிபிள் பண்ணி ரூட் எடுத்தோம்னா டைம் ஆகும். அதனால என்ன செய்ய போறேன்? இதவே பிரிக்கிறேன். இதவே பிரிச்சு எழுதுறேன். இதவே எப்படி பிரிக்கலாம்? இங்க பாருங்க, இதை 6 42 பிரிக்கலாமா? 6 × 7 இது 1 தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை எப்படி பிரிக்கலாம்? 7 2 14 பிரிக்கலாம். 2 × 7 பிரிக்கலாம். சரிங்களா? 2 × 7 2 16. இதை எப்படி பிரிக்கலாம்? 39 27 பிரிக்கலாம். 9 × 3 பிரிக்கலாம். இது எல்லாமே ரூட்ல இருக்கா? இப்போ 2 நம்பர் ஸ்கொயர் ரூட் தானே. ஸ்கொயர் ரூட்னா என்ன? 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே வரணும். இப்போ இது 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துடலாம். இதுல 2 6 1, இங்க ஒரு 6 1. இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துடலாம். 9 ரூட் எடுத்தா 3ன்னு வெளியே வந்துடும். அப்போ ஃபைனலா நமக்கு எப்படி வந்து நிற்குது? இதுல ஒரு 6 வெளியே வந்துடும், ஒரு 7 வெளியே வந்துடும், ஒரு 9க்கு 3 9 வெளியே வந்துடும். 6 42 × 3. 42 × 3 என்னாச்சு? 2 6 4 12. 126 மீட்டர் ஸ்கொயர். 126 மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு 1 மீட்டருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹20 செலவாகுது. நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 126 மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு.
அப்போ 20 ரூபாயோட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஒட்டுமொத்த காஸ்ட்னு தெரிஞ்சு போகும். 0 6 12 2 4 5 மீதி 1 5 2 4 2 2 இப்போ 2520 ரூபா ஒட்டுமொத்த காஸ்ட் செலவாகும். இப்போ ஆப்ஷன் பியில் இருப்பாரு. கிளியருங்களா? அப்போ இந்த ஹெரன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அசமபக்க முக்கோணம் இது எந்த ஃபார்முலானா ஹெரன்ஸ் சூத்திரம். ஹெரன்ஸ் சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எஸ்ஸை கண்டுபிடிச்சு கரெக்டாக ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது மல்டிபிள் பண்ணாமல் இப்படி பிரித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. The sum of two number is 36 and one number exceeds another by 8. ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க. ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை x plus y equal to என்னங்க 36. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை காட்டியும் அதிகமா இருக்கு, 8 அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு நம்பருடைய டிஃபரன்ஸ்ன்னு சொல்லாம சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க, ஒரு நம்பரை காட்டிலும் இன்னொரு நம்பர் அதிகமா இருக்கு, அப்ப இன்னொரு நம்பர் கம்மியா இருக்கும். அப்ப ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்ன? அந்த 8 தான். அதான் சொல்லாம. ரைட், அப்ப இதை நினைச்சலாம் ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸையும் கூட்டினா என்ன? 2x ஈக்குவல் டு இதை ரெண்டையும் கூட்டினா 44. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க 22. எக்ஸ் ஈக்குவல் டு 22. நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அந்த எண்கள் ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் 22னா ஒய் என்னவா இருக்கும்? எக்ஸ் 22 இந்த இடத்துல போட்டு பாருங்க. ஒய் 36ல 22 போக ஒய் கிடைச்சிடும். 36ல 22 போக 14. ஒய் வந்து 14, எக்ஸ் வந்து 22. எங்க இருக்கு? ஆப்ஷன்ல, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு டைரக்டாவே நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கோம். என்ன ஃபார்மேட் வச்சிருக்கோம்? தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் b²/a இதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ பின்றது என்ன? இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் தான் a, ரெண்டாவது இருக்க நம்பர் தான் b. b² 18², அதை ஸ்கொயர் பண்ண வேணாம், அதை அப்படியே வச்சுக்குவோம். 18 × 18 ரெண்டு தடவை போடும். டிவைடட் பை ஏன்றது 12. அவ்வளோதான், முடிஞ்சு. சுருக்குனா ஆன்சர் 4 6 2 6 12 3 6 18 4 2 9 2 18 9 × 3 27. ஆப்ஷன் சி. கிளியர்? இல்லைன்னா நீங்க ப்ரொபோர்ஷனலா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 12:18 ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் 18 ஈஸ்ட் இந்த மூணாவது ப்ரொபோர்ஷன் எக்ஸ். இப்போ இதை நடுவில் இருக்க ரெண்டு நம்பரும் பெருக்கும், கடைசியில் இருக்க ரெண்டு நம்பரும் பெருக்கும். பெருக்கினால் இதே தான் வரும். கிளியருங்களா? இது அடுத்து பாருங்க. இது நம்பர்ஸ் இருந்து ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி தான். A number with between 1000 and 2000 which when divided by 30, 36 and 80 gives a remainder 11 in each case is. 1000க்கும் 2000க்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பரா இருக்கணும். அந்த நம்பர் இந்த நம்பரால கரெக்டா வகுக்கணும். ஒவ்வொருதுலயும் மீதி 11 கிடைக்கணுமா? அப்படிப்பட்ட நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். என்ன செய்யலாம்னா, ஒன்று டிவிசிபிள் ரூல் இருக்கு, அந்த ரூலை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அந்த ரூல் எடுத்துட்டோம்னா இதில் 9 நாங்க 36 அப்படின்னு பிரித்து இந்த 9 ரூல் இருக்கு இல்லையா, அந்த 9 ரூலை வச்சு செக் பண்ணலாம். சப்போஸ் இந்த டிவிசிபிள் ரூல் படி போகலை அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனலாக தான் பண்ணணும். ட்ரெடிஷனலாக பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரு? ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு? 30 36 80 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுங்க. ரெண்டு சின்ன நம்பர் இருந்து வாங்க. 15 1 18 40 அகெயின் 3 டைம்ஸ் வருதா? 3 6 3 இது 40 தான். மறுபடியும் 2 டைம்ஸ் எடுக்கலாம். 2 20 5 மறுபடியும் 5ஆல் எடுக்கலாம். 4 5 3 4 5 இதுக்கப்புறம் திரும்ப அந்த நம்பர் தான் வருது. அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க. 10 60 60 6 20 240 240 × 3 0 4 12 2 720. இப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம். எல்சிஎம் எவ்வளவுங்க? 720 720. இதை என்ன செய்யணும்னா 1000க்கு 2000க்கு இடையில தானே நம்பர் வரணும். அப்ப 720 எந்த நம்பரோட பெருக்குனா இது கரெக்டா டிவைட் ஆகும், அதோட மீதி 11 வரணும். அப்ப இப்படிப்பட்ட நம்பரா இருக்கும். அப்ப இந்த கே அப்படின்றதான் அந்த ஒரு நம்பரா எடுத்துக்கிறேன். இப்ப கே ஈக்குவல் டு 1ன்னு போட்டா கே ஈக்குவல் டு 1 2 3 4 வரிசையா போட்டே வாங்க. இப்போ 1 போடுங்க. 1 போட்டேன்னா என்ன ஆகும்? 720 தான் வரும் பிளஸ் 11. அது நம்மளுக்கு 1000க்கும் 2000க்கும் இடையில வரல. நம்மளுக்கு இந்த கேப்புக்குள்ள வரணும்ல. இப்போ இங்கே 1 மட்டும் போட்டு பார்த்தோம்னா வெறும் 720 தான் இருக்கும். ப்ளஸ் 11னா 731 தான் வரும். அப்போ 1000க்கும் 2000க்கும் இடையில நம்பர் வரல. இப்போ 2 போட்டு பார்ப்போமா? இப்போ கே ஈக்குவல் டு 2 போட்டு பாருங்க. 2 போட்டு பாருங்க. 0 2 2 4 7 2 14
ப்ளஸ் 11. இது ரெண்டையும் கூட்டினா அந்த நம்பர் வரும். அந்த நம்பர் என்ன? 1451. இதுதான் 1000க்கு 2000க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஆப்ஷன் ஏல இருக்கு. இந்த நம்பர் தான் சரியா 30, 36, 80 வகுக்கும்போது மீதி 11 கொடுக்கும். இதுதான் ட்ரெடிஷனலா பண்றது. இன்னும் சிம்பிளா பண்ணோம்னா நான் சொன்ன டிவிசிபிலிட்டி ரூல் எடுத்து செக் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ரைட். அது எப்படி சார் டிவிசிபிலிட்டி ரூல் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, அந்த 9 ரூல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 4 ரூல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதுல 8 ரூல் இருக்கு, 8 ரூல் எடுத்து கூட செக் பண்ணலாம். நிறைய ரூல் இருக்கு. நம்ம ரூலை வச்சு கூட ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அடுத்து இங்க ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இது ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான். அலிகேஷன் மெத்தட்ல இருக்கு. வாட் ரேஷியோ மஸ்ட் ரைஸ் at rupees 930 per kg mixed with rice at rupees 10.80 per kg, so that the mixture be worth rupees 10 per kg அப்படின்னு இருக்காங்க. அதாவது 1 கிலோ 9000 ரூபா, 9 30 பைசா அரிசியை 10 ரூபா 80 பைசாவுடைய 1 கிலோ அரிசியோட எந்த விகிதத்துல கலந்தோம்னா 1 கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கும்ன்றாங்க. பியூர்லி அலிகேஷன் மெத்தட், ஒண்ணுமே தேவையில்லை. இங்க பாருங்க 9.3 9.5, 9.30, இது 10.8. இது ரெண்டையும் எந்த விதத்துல கலக்கணும்? அதை நடுவுல போட்டுக்கணும். இந்த விதத்துல தான் எந்த விதத்துல கலக்குறாங்க அது தெரியாது. கலந்தா என்ன வருது? 1 கிலோன்றது 10 ரூபாயா கிடைக்குது. அதை நடுவுல வச்சுக்கணும். இதுல இருந்து இதை கழிச்சிடணும். இதுல இருந்து இதை கழிச்சு இங்க போட்டணும். இதுல இருந்து இதை கழிச்சு இங்க போட்டணும். இதுல இருந்து இதை கழிங்க 0.8, இதுல இருந்து இதை கழிங்க 0.7. இப்போ 0.8 0.7 தானே. இப்போ ஒரு டெசிமல் ரெண்டுமே ஈக்குவலா தானே டெசிமல் இருக்கு. அப்ப அப்படியே முழுசா எழுதிக்கலாம். 8 இது 7. இதை தான் ரேஷியோல கேட்கிறான். என்ன ரேஷியோ? 8:7. கிளியரா சார்? பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. இதை பாயிண்ட் எழுதுனா எப்படி எழுதுவோம்? 8/10 எழுதுவோம். இதை 7/10 எழுதுவோம். 0.8 8/10 எழுதலாம். 0.7 7/10 எழுதலாம். 10 கேன்சல் ஆயிருக்குல்ல, அவ்வளவுதான். 8:7. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து பாருங்க, ரேஷியோல A:B, B:C, C:D கொடுத்துறாங்க. AD மட்டும் கேட்குறாங்க. சார் நம்மளுக்கு கிளாஸ்ல எப்படி சொல்லிப்போம்? A:B 3:4. ஃபர்ஸ்ட் இதை வெர்டிகலா எழுத சொல்லுவோம். அடுத்து இது என்ன? 5:7. அடுத்து 8:9. நம்மளுக்கு ஏயும் டி மட்டும்தான் வேணும். நேருக்கு நேரம் அப்படியே மல்டிபிள் பண்ணா AD கிடைச்சிடும். அவ்வளவுதாங்க, ஒண்ணுமே இல்லை. நேருக்கு நேரம் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 5 40, 40 × 3 120. இது 9 63, 63 × 4. நம்ம அதை மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை சுருக்குனாவே வர்றதே ஆன்சரு. 1 4 3 12. இது 5 3 30, 2 3 6, 1 3. இப்போ 10:21. இதுக்கு மேல அதை சுருக்க முடியாது. இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அவ்வளவுதான். கிளியருங்களா? அடுத்து பேசிக் கொஸ்டின். ப்ராஃபிட் லாஸ்ல செல்லிங் பிரைஸ் கொடுத்துறாங்க, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. கெயின் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாவே நம்ம நினைச்சுப்போம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன? காஸ்ட் பிரைஸ் மேல அந்த ப்ராஃபிட் இன்ட்டு 100க்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருந்தாலும் லாஸ் பர்சன்டேஜா இருந்தாலும் எப்பயுமே எதுல தான் கணக்கிடப்படும்? அடக்க விலையின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படும். அதை நம்ம பார்த்துருப்போம் கிளாஸ்ல. செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் அவங்களே சொல்லிட்டாங்க ப்ராஃபிட்னு. ப்ராஃபிட்னாவே எதுல இருந்து எதை கழிக்கணும்? செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிப்போம் இல்லையா? இதுல இருந்து இதை கழிச்சிருங்க. இதுல இருந்து இதை கழிச்சு எவ்வளவு வருது? 1750 வருதா? 0 5 7 1. ரைட். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் தான் கீழே போடணும். 17,500 தான் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் மேலே இருக்கணும். 1750 × 100. 2 0 அடிச்சிடலாம். இது ஒரு 175 அப்படியே அடிச்சிடலாம். மீது 1 இருக்கும். அப்போ ஒரு 0. இப்போ 10 10ஆல் அடிக்கும் கரெக்டாக. எத்தனை பர்சன்டேஜ்? ஆப்ஷன் சி 10%-ஆக இருக்கும். அடுத்து 2Dலேருந்து ஒரு கேள்வி. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் வித் லென்த் 12 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 8 சென்டிமீட்டர். நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு என்ன நினைக்கிறாங்க? செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 × L + B. 2 × L + B. இதுதான் ஃபார்முலா. அவ்வளோதான். இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எல்லும் பியும் கூட்டிருங்க. லென்த்து 12,
பிரித்து 8, ரெண்டையும் கூட்டினா 20, 2 × 20 40 சென்டிமீட்டரா இருக்கும். ஆப்ஷன் சி. பார்த்தீங்களா, அந்த எஸ்ஆர்பி இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாமு இந்த மாதிரி தனியாக வைக்கிற எக்ஸாம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸோட கொஷின்ஸ், ரீசனிங் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஃபெமிலியரான எக்ஸாமு அப்படின்றது இந்த குரூப் 1, 2, 4 இதுக்கு தான் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக கொஷின் இருக்கும். மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷினாக தான் இருக்கும். ரைட், அடுத்து 182ல் HCF எல்சிஎம் ஒரு கேள்வி பாருங்க. The LCM of two number is 4104. HCF is 9. One of the number is 171. Find the other number. இதே மாதிரி ஒரு மாடல் ஏற்கனவே ஒரு வந்துருச்சு. என்னது, 2 நம்பர் கொடுத்து ஒரு நம்பர் கேட்டாவே இதாங்க கண்டிஷன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு HCF × LCM. இதை தெரிஞ்சா போதும். 2 நம்பர்கள் பெருக்க பலன்ல 1 கொடுத்துட்டாங்க 171, இன்னொரு நம்பர் தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். HCF கொடுத்துட்டாங்க 9, LCM 4104. 174 அடிச்சிட வேண்டியதான். 171 410 எத்தனை தடவை அடங்குதுன்னு பாருங்க. 3 தடவை வருமா? வராது. 4 வராது, 2 தடவை வரும். ஸோ 2 டைம் அடிக்கும். 71 4 முடிச்சிருக்கு. 1 4ஆல் வரும்னா 4 முடியும். அப்போ 24 டைம்ஸ் அடிக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக அடிக்கலாம் ஈஸியாக. பாருங்க, அடுத்து எக்ஸ் தான் வேணும், நம்ம மற்றொரு எண் தான் வேணும். 9 இருக்கிறால மல்டிபிள் பண்ணுங்க. 9 36, 9 18 + 3 216. அப்போ மற்றொரு எண் என்னவா இருக்கும்? 216 இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். லாஸ்ட் கொஸ்டின் மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு கேள்வி, அண்ட் ஆர் டைப்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது நம்ம புக்லேயே இருக்கக்கூடியது. If 5 men or 9 women can do a piece of work in 90 days, then in how many days 3 men and 6 women do the work? சேம் பேட்டர்ன் நம்ம புக்கில் இருக்கு. எப்படி செய்யறது? அண்டார் டைப் வந்தாவே ஈஸியான ஒரு அப்ரோச்சை நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? இந்த ஆறில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க. இந்த மென்னு ஒரு பக்கம், உமன் ஒரு பக்கம் எழுதிக்காங்க. 5 மென்னு 9 உமன், எத்தனை நாள்? டேஸ் வந்து 19 நாள். அடுத்து என்ன கேள்விட்டு இருக்காங்க? 3 மென்னு 6 உமனு, எத்தனை நாள்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டைலில் தான் அந்த கொஸ்டின் இருக்கு. அப்படி இருந்துட்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும்னா, இந்த இருக்கு பாருங்க, இதுதான ஆறு டைப்பு, இது அண்டு டைப், இதுதான் அண்டாறு டைப்புன்னு நம்ம புக்லேயே தனியாகவே போட்டிருப்போம். சரிங்களா, நம்ம சுரேஷ் அகாடமி புக்லேயே இந்த அண்டாறு டைப்னே பிரிச்சே போட்டிருப்போம். இதை என்ன செய்யணும்னா, இதை அப்படியே மல்டிபிள் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்கு இல்லையா, இந்த 6 அப்படியே மல்டிபிள் பண்ணணும். 6 டைப்பை அப்போ 5 × 9 × 19 இதை அப்படியே மல்டிபிள் பண்ணணும். டிவைடட் பை கீழே வரும்போது பகுதியில் வரும்போது என்ன செய்யணும்னா, மென்ன உமனோடையும் இந்த உமனை மென்னோடையும் மல்டிபிள் பண்ணி கூட்டிடணும். 5 30, இது 39 27, இது ரெண்டையும் கூட்டிடுங்க. 30 + 27 என்ன? 57. அவ்வளோதான், 57ன்னு ஒரே ஸ்டெப்பில் எழுதிடுறேன். 57. இப்போ அதை அடிச்சு கொடுங்க, வரது ஆன்சர். 1 19, 3 19, 9 5, 1 3 3 3 9, 5 × 3 15. அப்போ எத்தனை நாள் வேலை செய்வாங்க? 15 நாளில் வேலை செய்வாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். தேங்க்யூ.